அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா, சவுதி அரேபியா மதீனாலேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் தான். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசலுக்கு தான். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, மஸ்ஜித் கூபாக்கு தாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகா பிரம்மாண்டமா இருக்குல்ல. இதுதாங்க நம்ம இஸ்லாம் வரலாற்றிலேயே முதலா கட்டப்பட்ட பள்ளி. இது நபி அவர்கள் தான் மக்கால இருந்து மதினாக்கு ஜியாரத் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல தங்கிய இடம். இதுக்கு தான் கூபான்னு சொல்றாங்க. நபி அவர்களும் அவர்களோட இருந்த சஹாபாக்களும் சேர்ந்து தான் இந்த பள்ளியை முதல்ல கட்டியிருக்காங்க. இந்த பள்ளியில இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, யார் ஒருத்தர் இந்த கூபா பள்ளியில 2 ரக்காத் தொழுகிறாங்களோ அவங்க ஒரு உம்ரா செய்ததற்கு சமம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பள்ளியில டெய்லியுமே நோன்பும் திறக்கிறாங்க. இஃப்தாருக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நம்மளுக்கு உள்ளேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் போயிருந்தப்பவே அப்படிதான். ஆரம்பத்துல கல்லும் மண்ணுமா கட்டப்பட்டு இருந்த பள்ளி காலப்போக்கில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பள்ளிக்குள்ள போய் தொழுகிறணும்னு நினைச்சீங்கன்னா இயர்லியாவே போயிடணும். தொழுக டைமை நெருக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா உள்ள போக முடியாது. மஸ்ஜித் நபவியை நம்ம கம்பேர் பண்ணும்போது இது சின்ன பள்ளிவாசல் தான். ஸோ நம்ம உள்ளே போய் தொழுகணும்னு நினச்சா இயர்லியாகவே வந்துடணும். எனக்கு இந்த பள்ளி பர்சனலாகவே ரொம்ப கனெக்டிவ் அண்ட் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா நான் யோசிச்சு பார்ப்பேன், மஸ்ஜித் நபவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதனால அது ரொம்பவே சிறப்பானது. அதை விட இந்த பள்ளிவாசல் அவங்க கையாலவே கட்டப்பட்ட பள்ளி. அதுவும் இந்த உலகத்திலேயே முதலாக நம்ம இஸ்லாமுக்காக தொழுகைக்காக கட்டப்பட்ட நபி அவர்களாலே கட்டப்பட்ட பள்ளி அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்பவே வித்தியாசமான உணர்வை கொடுக்கும். வார்த்தைகளால விவரிக்கவே முடியல. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை இறைவன் சீக்கிரமா கொடுக்கணும்னு நான் துவா பண்ணியிருக்கேன். நீங்களும் துவா பண்ணிக்கோங்க. இந்த பேரிகேட்டுக்கு அந்த பக்கம் ஆண்களுக்கான தொழுகையிடம், அப்புறம் இது எல்லாமே தான் பெண்களுக்கான தொழுகையிடம். நம்ம அசருக்கே வந்தாச்சு. 3 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு இசா முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வந்திருக்கோம். மஸ்ஜித் கூபால இருந்து மஸ்ஜித் நபவி வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் வரும். நாங்கள் இசாவை முடிச்சுட்டு இங்கேருந்து நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நடந்து போனால் தான் இங்கே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மதினா பற்றின சின்ன இன்ஃபர்மேஷனுக்கும் டெய்லி லைஃப் ஃப்ளேவர்ஸுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டுடலாம் இன்ஷா அல்லாஹ். நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா மதினா? இப்படி தாங்க நாங்கள் வந்தப்போ இருந்த கூட்டத்தை விட நைட் ஆனதும் கூட்டம் பயங்கரமாக ஆயிடுச்சு. எப்போவுமே இப்படி தாங்க, ஈவினிங்க்கு மேலே தான் இங்கே பயங்கரமாக எல்லா இடத்துலையுமே கூட்டம் வரும். வேணுங்கிற அளவுக்கு துவா பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு தொழுகையை முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. நைட்டில் அப்படியே லைட்டிங்க்கு பள்ளிவாசல் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. வீடியோ எனக்கு இன்னுமே ஸ்பெஷலுங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம டெய்லி போனாலுமே ஒரு இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் போகிற ஃபீல் எப்போவுமே ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இது. நான் பள்ளிக்கு முதல் தடவையாக போனப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் இங்கேருந்து மஸ்ஜித் நபவிக்கு நடந்தே போக போகிறோம். கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர். நீங்கள் நடக்க முடியாதவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எல்டர் பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வண்டியில் 10 ரியால் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு 10 ரியால், வர்றதுக்கு 10 ரியால், ஆக மொத்தம் 20 ரியால் வரும். இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்களோட நடந்து போகிறதே ஒரு தனி ஃபீல் தாங்க. என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதிரி வண்டியில் போகிறத விட நடந்து போகும்போது நீங்கள் நிறைய கடைகளை பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வண்டினா நிற்காமல் அங்கேருந்து இங்கே இறக்கிடுவாங்க, இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. இதே நம்ம நடந்து போனோன்னா அந்த ஃபீல் உண்மையிலே நல்லாயிருக்கும். முடிஞ்சவங்க நடந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே நான் சொல்லலை, அதாவது ஈவினிங் டைமில் நடக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன் டைம் நடந்து போய் பாருங்கள். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இங்கே இந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிறதுக்கே. இங்கே பார்த்தீங்களா, பிக்னிக் வந்த மாதிரி ஃபேமிலியாக எல்லாமே சவுதீஸ் ஃபேமிலி தான் இங்கே உட்காந்துருந்தாங்களே. ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும்.
ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடக்கலாம். அவ்வளோதாங்க, கூபா ஸ்ட்ரீட்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. கூபா ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கேருந்து நம்ம வந்து டக்குன்னு மஸ்ஜித் நபவிக்கு போயிடலாம். மஸ்ஜித் நபவி வந்து கேட் நம்பர் 310 வழியே நம்ம எக்ஸிட் ஆகி வந்தோம்னா இந்த ஸ்ட்ரீட் வந்து நம்மட்டு பார்க்கலாம். நம்மளோட ஈத் விளாக்லேயே இந்த கூபா ஸ்ட்ரீட் பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து நிறைய டூரியால் ஷாப்பு, கோல்டு ஷாப், அபாயா ஷாப், இந்த மாதிரி ஷாப் வந்து நிறையவே இருக்கும். அவ்வளோதாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் மதினாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யாராவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.